இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம இந்தியன்ஸ்லாம் நம்ம சேனல்ஸை விட்டுட்டு யூஎஸ்ஏ சேனலை கிரியேட் பண்ணி அதுலேருந்து நிறையா ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இதை நீங்களும் இப்போ ஒரு யூஎஸ்ஏ சேனலை கிரியேட் பண்ணி அதில் ஷார்ட்ஸ் வீடியோஸில் அப்லோட் பண்ணி எப்படி அதிகமான ரெவன்யூ பார்க்குறத பற்றி தான் இந்த வீடியோ. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. இதனால் நம்ம இந்தியன் சேனல்ஸில் இருந்து யூஎஸ்ஏ சேனல் ஓப்பன் பண்ணி அதில் ஷார்ட்ஸ் வீடியோஸில் அப்லோட் பண்ணாங்க தெரியுமா? இதுவே இந்தியன் சேனல்ஸில் ஒரு 1000 வியூஸ் வருது. அந்த 1000 வியூஸுக்கு வந்து மினிமம் 16 ரூபால இருந்து மேக்ஸிமம் ஒரு 70 ரூபாக்குள்ள தான் வரும். இதுவே யூஎஸ்ஏ பேஸ்டு சேனலான்னு வச்சுக்கோங்க. அந்த இதில் 1000 வியூஸுக்கு 250 ரூபால இருந்து 830 ரூபா வரைக்கும் வருது. இதே மாதிரி நீங்களும் யூஎஸ்ஏ பேஸ்டு சேனல் ஓப்பன் பண்ணி அதில் மணி ஏர்ன் பண்ணணும்னா என்னை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. வாங்க இந்த வீடியோவில் அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க, அவங்க அப்லோட் பண்ணுற வீடியோக்கெல்லாம் 8 மில்லியன் 7 மில்லியன் 6 மில்லியன் மறுபடியும் 8 மில்லியன் இது மாதிரி தான் வியூஸ் போயிருக்கு. இந்த மாதிரி நீங்களும் வீடியோ கிரியேட் பண்ணி எப்படி அப்லோட் பண்ணி அதிகமான ரெவன்யூ பார்க்குறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஎஸ்ஏ பேஸ்டு ஸ்டோரிஸ்லாம் நமக்கு தேவை. அதுக்காக நம்ம ஜெமினி ஏஐயை பயன்படுத்திக்கலாம். நம்ம யூடியூப்பில் போயிட்டு அதே மாதிரி ஒரு வீடியோவை கிளிக் பண்ணி அதில் ஷேர் பட்டனை தொட்டு அதை காப்பி லிங்க் கொடுத்தீங்கன்னா அந்த லிங்க்கு காப்பி ஆயிடும். அதை ஜெமினி ஏஐயில் எடுத்துகிட்டு வந்து அந்த லிங்கை பேஸ்ட் பண்ணி நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ப்ராம்ப்ட் தரேன். அந்த ப்ராம்ப்டை நீங்கள் அந்த காப்பி பண்ண லிங்கோட சேர்த்து போட்டிங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி வேற ஒரு ஸ்டோரி புதுசாக ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணி தரும். அதை நம்ம என்ன பண்ணணும், அதை அப்படியே காப்பி பண்ணி வாய்ஸ் ஓவர் பண்ணணும். ஸ்டோரி ரெடி பண்ணதுக்கப்புறம் அதுக்கான வாய்ஸ் ஓவரை நம்ம கொடுக்கணும். அந்த வாய்ஸ் ஓவர் எப்படி கொடுக்குறேன்னா, ப்ளே ஸ்டோரில் 11 லேப்ஸ்னு ஒரு ஆப்ஸ் இருக்குது. அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உள்ளே போயிட்டு ஐகானை தொட்டு டெக்ஸ்ட் டு ஸ்பீச்னு ஒன்று இருக்கும். அதை டச் பண்ணி உள்ளே போயிருங்க. உள்ளே போயிட்டு அந்த இதை நீங்கள் அந்த ஸ்டோரியை வந்து நீங்கள் காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. காப்பி பண்ணி இந்த இதில் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா கீழே ஜென்ரேட்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை தொட்டிங்கன்னா ஒரு 1 or 2 மினிட்ஸில் உங்கள் வாய்ஸ் வந்து கிரியேட் ஆகிடும். அதை நீங்கள் அப்படியே ஃபோனில் சேவும் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் வாய்ஸையும் மாற்றிக்கிடலாம். அதுலேயே பக்கத்துலேயே கொடுத்துருப்பாங்க. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதை கிளிக் பண்ணி நீங்கள் வாய்ஸையும் மாற்றிக்கிடலாம். இப்போ அந்த இதை வாய்ஸை சேஞ்ச் பண்ணி ஜென்ரேட்டும் கொடுத்தீங்கன்னா அந்த வாய்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகி வந்துடும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ ஸ்டோரி ரெடி பண்ணியாச்சு, வாய்ஸ் ஓவர் ரெடி பண்ணியாச்சு. அந்த பேக்ரவுண்டில் ஒரு வீடியோஸ்லாம் வேணும்ல, அதுக்காண்டியே ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை நான் டிஸ்கிரிப்ஷனில் தானே, நீங்கள் க்ரோம்லையும் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். முடிஞ்சால் க்ரோம்லையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனை தொட்டும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ண ஆப்பை ஓப்பன் பண்ணீங்கன்னா இதே மாதிரி தான் வரும். அதில் சர்ச் பாரை தொட்டு சாட்டிஸ்ஃபையிங் வீடியோன்னு போட்டிங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வர ஆரம்பிக்கும். அந்த வீடியோஸில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு வீடியோவை செலக்ட் பண்ணி அதை ஷேர் பட்டனை தொட்டிங்கன்னா அங்கேயே டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒரு 2-3 தடவை ட்ரை பண்ணுங்கள், அப்போ தான் டவுன்லோட் ஆகுங்க. நான் டவுன்லோட் பண்ணுறதே கொஞ்சம் சுற்றுச்சு. அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி ஒரு 10-12 வீடியோவை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்டோரி எடுத்தாச்சு, அதுக்கான வாய்ஸ் ஓவரும் கொடுத்தாச்சு, வீடியோஸையும் எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, நான் ஒய்டி கிரியேட்டர்னு ஒரு ஆப் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஆப்பில் எடிட்டிங் பண்ணுறீங்களோ அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம டவுன்லோட் பண்ணி வச்ச வீடியோனா ஒரே வீடியோவாக ஒரு கிளிப்பாக ஒரே தான் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரே தான் எடுத்து வச்சு இம்போர்ட் பண்ணிடுங்க வீடியோவை. அந்த வீடியோவை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், அந்த வீடியோவில் பாதி பாதியாக கட் பண்ணி கிளிப்பாக பிரித்து கட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவில் வாய்ஸ் எல்லாம் மியூட் பண்ணிக்கோங்க. மியூட் பண்ணிவிட்டு கீழே நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பீங்களே, அந்த வாய்ஸ் ஓவர் எடுத்துகிட்டு வந்து அந்த வீடியோவுக்கு கீழே அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டும் ஒன்றாயிருமா? வாய்ஸ் ஓவரில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுற பண்ணிக்கோங்க. 1.5 1.16 15 இது மாதிரி சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கிரியேட் பண்ணுற வீடியோவுக்கு வந்து அந்த வீடியோ ஒரிஜினலாகவே கிரியேட் பண்ணவங்களுக்கு போய் ரீச் ஆச்சுன்னா காப்பி ரைட்டிங் விழுந்துடும். நமக்கு அந்த சேனலில் வந்து பணம் வரதே ஸ்டாப் ஆகிடும். இப்போ நம்ம வீடியோ அப்லோட் பண்ணி அதுக்கான வாய்ஸ் ஓவரையும் சேர்த்து ஒரு இதாக கிரியேட் பண்ணிட்டோம். அதுக்கான கேப்ஷன்ஸ் கொடுக்கணும். அந்த யூடி ஸ்டுடியோ ஆப்பில் லாஸ்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கேப்ஷன்ஸ்னு அதுக்குன்னே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை தொட்டு ஆன் பண்ணிங்கன்னா கேப்ஷன்ஸ் வந்து ஆன் ஆயிடும். அந்த கேப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கலரு, ஃபாண்ட்டு இதெல்லாம் மாற்றிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த ஃபாண்ட்டு கலர்லாம் மாற்றி வச்சுக்கோங்க. எதுக்காக அந்த வீடியோவில் கேப்ஷன்ஸ்லாம் ஆட் பண்ண சொல்கிறோன்னா, நீங்கள் கம்பல்சரி ஆட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் கேப்ஷன்ஸ் ஆட் பண்ணலாம், இந்த வீடியோவில் சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும், காப்பி ரைட்டிங்ஸ்லாம் விழுகும். அதனால கேப்ஷன் ஆட் பண்ணிக்கோங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. கேப்ஷன்ஸ்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ளே பட்டன் அமுக்குனீங்கன்னா இது மாதிரி வீடியோ வர ஆரம்பிச்சிடும். The last slice of pizza. Every Friday night, Jake and his friends met at the same little pizza place downtown.
neon sign flickering, old jukebox humming in the corner. It was tradition. Same booth, same order, same argument. இப்போ நீங்கள் அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணா, இப்போ வந்து கொஞ்சம் இங்கிலீஷ் தேவை. அது எப்படின்னா, உங்கள் டைட்டில் இருக்குல்ல, அந்த ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி டைட்டிலும் அந்த ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி டிஸ்கிரிப்ஷனும் தேவை. இந்த வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணுற டைமிங் என்னன்னா, நைட்டு ஒரு 12 o'clock மேலே அப்லோட் பண்ணிடுங்க. சரியா? அந்த சைடில் இருக்க போஸ்டரில் நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்டாப் பண்ணி ஒன்றா நோட் பண்ணிக்கோங்க. இதில் முக்கியமான பாயிண்ட்டு, வேறு சைட்ஸு, வேறு ஆப்ஸு, வேறு டெலிகிராம் பாட்ஸு இதெல்லாம் நீங்கள் வீடியோ டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா, அதை கொஞ்ச நாள் இல்லை, அதிகமாக எடிட் பண்ணாமல் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பணம் வரதில் ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நீங்கள் வேறு சைட்ஸ்லேருந்து வீடியோஸ்லாம் எடுத்து அதை ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணிங்கன்னா, எந்த வித சேஞ்சஸும் இல்லாமல் அப்லோட் பண்ணிங்கன்னா, அந்த வீடியோக்கு எவ்வளோதான் வியூஸ் போனாலும் அதுலேருந்து உங்களுக்கு பணம் வரவே வராது. அதனால் நிறையா கரெக்ஷன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கான ரெவென்யூ நீங்கள் பார்க்க முடியும். இதில் வந்து தவிர்க்க வேண்டிய பாயிண்ட்ஸ்லாம் என்னென்னா, வேறு சைட்ஸ்லேருந்து எடுத்த வீடியோஸ்லாம் பெரிய சேஞ்சஸ் இல்லாமல் நம்ம அப்லோட் பண்ணக்கூடாதுன்னு யூடியூபே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம வாய்ஸ் ஓவர் எடுத்தோம்னா, அந்த வாய்ஸ் ஓவரில் வந்து நான் எதுக்கு ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ண சொன்னேன் தெரியுமா? நீங்கள் அது ஏஐ வாய்ஸாகவே இருந்தாலும் நீங்கள் அதில் சின்ன சின்ன பீப்பு அந்த மாதிரி சவுண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி அதில் கொஞ்சம் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி அந்த வீடியோவோட ஜாயின் பண்ணால் தான் உங்களுக்கு எந்த வீடியோவில் எதுவும் எந்த ப்ராப்ளமும் வராமல் இருக்கும். அதே மாதிரி அந்த வீடியோவில் என்னென்ன பண்ணோம்னா, அந்த வீடியோவில் சொந்த வர்ணன், அதாவது நம்ம உண்மையான வாய்ஸை கிரியேட் பண்ண சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் நிறையா சேஞ்சஸ்லாம் பண்ணி அப்லோட் பண்ணோன்னா உங்கள் வீடியோ சேஃபாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி லாஸ்ட் மைண்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட சொந்த உழைப்பை பயன்படுத்தி ஏஐ வெப்சைட்ஸ்லாம் நிறையா இருக்குது, அதுலேருந்து வீடியோ க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிக அளவு வருமானம் ஈட்டுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பெல் ஐக்கான ஆளில் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு கமெண்ட்டில் எதுனாலும் ஒரு சிம்பிளை கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.